பாடுறாரு. காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு நமச்சிவாய பதிகம் படித்து இந்த திருமணத்திற்கு வந்தவங்க எல்லாம் சொல்றாருங்க. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்று அருளி செய்தார். முதல்ல இந்த பிறவி ஈன பிறவி பேச பொருளா பிறவி தன்னை பெரிதென்று, என்னடா இது பிறவி பெரிய பெரிய மவனம் அது நினைச்சிட்டு அதிலே சுத்தியும் கிடக்குறீங்க. பெருமான் திருக்கள் போகணும்னு ஆசைப்பட வேண்டாமாப்பா, இந்த பிறவை நல்வழியில் பயன்படுத்திக்க வேண்டாமாங்க. அதுதான் இப்போ பெருசு. நீ பிறவாம தன்மை வந்து எதுதான் இந்த பிறவை பயன்படுத்துற கெட்டிக்காரன்பா. நீ சேர்த்து வச்ச பொருள் என்ன பண்ண முடிய, எடுத்துன்னு போக முடியாத. இல்லை அடுத்த பிறப்பில் இந்த பணம் வருமா? அதெல்லாம் வரவே வராது, சும்மா ஏமாத்த வேலை. அதனால எதுவும் நடக்காதப்பா. அதனால ஆனால் புண்ணியம் அருள் அது சேர்ந்து வரும். அதாவது செய்யப்பா நீ அப்படின்னு நமக்கெல்லாம் அறிவு சொல்லிட்டு, ஈடமும் யாருக்கெல்லாம் பிறவி நினைக்கிறீங்களோ அது தீரணும்னா எல்லாரும் வாங்கப்பான்னு சொல்லிட்டாரு.